திருவள்ளுவர். இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? வர சொன்னாங்க. அது இல்லாமல் ஏதோ ஒரு ரன்னிங்க, என்னது மேரத்தானில் பங்கு பெற்று இந்த அரங்குக்கு வந்திருக்கீங்க. இது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஸ்ரீ சாரதா தேவி, விவேகானந்தர் அவங்களுடைய பக்தர்கள் 3 நாள் பக்தர்கள் மாநாடு நடக்கிற நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு பங்கு இளைஞர்கள் முகாம். நீங்கள்லாம் அந்த முகாமுக்கு வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் 2 சுவாமிகள் உங்களுக்கு ரொம்ப அழகாக பேசுவாங்க, உங்களுக்கு தேவையான விஷயம். அதில் ஒருத்தர் இளைய பாரதத்தின் எழுச்சி நாயகன் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு தலைப்பில் சுவாமி பரமசுபானந்தஜி மகாராஜ் பேசுவார். ரொம்ப நல்லா பேசுவார், கவனமாக கேளுங்க. இதை கேட்டுட்டு அந்த கருத்துக்களை நீங்கள் நல்லா மனசில் வாங்கிக்கணும், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். வேறு இதுலேயும் கவனம் செலுத்தாமல் என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட அப்புறமா கேட்கலாம். ஏன்னா அது உங்களுக்கோசரம் நடத்த நிகழ்ச்சி. பக்தர்களுக்கெல்லாம் நம்ம வேறு நிகழ்ச்சிகளில் பண்ணிட்டோம். இது நீங்கள் எழுமலை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், அவங்களுக்கோசரம் உங்கள் கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம். 2 நாள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் சென்னையிலேருந்து வரேன், அங்கே கூட மாணவர்களுக்கு இந்த மாதிரி திறமைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பள்ளி விழாக்கள்லேயும் நான் 15 வருஷமாக ஒரு ஹைஸ்கூல், பாலிடெக்னிக், பிரைமரி ஸ்கூல் 3 இருக்கிற இடத்துல தான் இருந்தேன். எங்கள் மாணவர்களுக்கு கூட அவ்வளோ திறமை இல்லை. ஒரு பையன் அந்த சிலம்பம் அந்த கட்டிக்கிட்டு அந்த மாதிரி குதின்னு குதிக்கிறான், சுற்றுனான். அப்புறம் அந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்ட பெண்கள் சிறந்த கலை திறமைகளை அவங்க கொடுத்தாங்க. பின்னால் அவங்கெல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக வரலாம். அதுக்கான திறமைகள் எல்லாம் இங்கே இருக்கிற மக்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். உங்களுக்குள்ளேயும் அதே மாதிரி தான். நீங்கள் யாராவது அப்துல் கலாம் ஆகலாம், டெண்டுல்கர் ஆகலாம், பெரிய பெரிய ஆள் ஆகலாம். உங்களுக்கெல்லாம் அந்த திறமை இருக்குது. நீங்கள் யார் கூட போட்ட போயிட போகிறீங்க? இன்னொரு 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகிடணும். யார் கூட உங்களுக்கு போட்டி? யார்? இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பசங்களா? ஸ்டேட் லெவல் வரலாம். உங்களுடைய அகாடமிக்கோ அத்லட்டிக்கோ எல்லாத்துலேயும் ஸ்டேட் லெவலுக்கு நீங்கள் வரலாம். அவங்களுக்கு போட்டி போடுறவங்க, உங்கள் கூட போட்டி போடுறவங்க யார்? இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் ரொம்ப சுலபமாக போகலாம். அப்போ நீங்கள் போட்டி போடக்கூடிய பையன் உங்கள் வயசில் இருக்கிற அமெரிக்காலேயோ ஜப்பான்லேயோ யாரோ ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவனோட நீ போட்டி போடணும். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? இந்த காலத்தில் அது சாத்தியமா? உங்களுக்கு அது சாத்தியம். நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தப்போ அப்படி கிடையாது. எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் அதனால் பெரியவனா இன்னும் இளைஞனா வரும்போது உங்கள் கூட நீ போட்டி போடக்கூடிய மாணவன் உலகத்தில் எங்கே வேணா இருக்கலாம். இப்போ என்ன அர்த்தம்? நீ அவ்வளோ உயரத்துக்கு போகலாம். நீ ஸ்டேட் லெவல் ரேங்க் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அதுக்கு அஸ்திவாரம் அதிகமாக இருந்தால் உங்களால் மேலே 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 போக முடியும். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போல்லாம் இங்கே இருந்துக்கிட்டே எந்த படிப்பு வேணாலும் பார்க்கலாம். முன்னெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இன்ஜினியர், டாக்டர், அரசாங்க உத்தியோகம், இது 3 தான் மக்கள் மனசில், மாணவர்கள், இளைஞர்கள் மனசில் பெரிய கற்பனையாக இருக்கும். அதுதான் பெருசாக யோசிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. இது 3 பின்னால் போயிடுச்சு. இப்போ டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் நீங்கள் தனியாக ஒரு தொழிற்சாலையே பண்ணலாம். உங்களுக்கு கீழே 500 பேர் வேலை செய்கிற அளவுக்கு வரலாம். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ இருக்குது. 20-25 வருஷத்துக்கு முன்னே இருந்த மாணவர்களுக்கு அது கிடையாது. ஸோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் எப்படி அடையிறது, அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி சுவாமிஜி பெருமக்கள் உங்களுக்கு 2 வகுப்பு எடுப்பாங்க.
அந்த வகுப்பு அந்த ஒரு 10-15 அவங்க 15-20 நிமிஷம் பேசுவாங்க. கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையானது. அனாவசியமாக நாங்கள் பேசணும்னு வரல. உங்களுக்கு எழுமலையில் இருக்கிற இளைஞர்கள் நாளைக்கு உலக சாதனை படைக்கணும். படைக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, நிமிந்து உட்காருங்க. உங்களால் உலகத்தில் இருக்கிறவரோட போட்டி போட முடியுமா முடியாதா? இல்லை மதுரை வரைக்கும் தான் போவீங்களா? ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா, பிரான்ஸ் எங்கே இருக்கிற மாணவர்களோடையும் உங்களுக்கு போடுறதுக்கு அந்த இது திறமை இருக்குன்னு நான் 2 நாளில் பார்த்தோம். உங்களுக்குள்ள அவ்வளோ சக்தி இருக்கு, நிச்சயமா இருக்கு. இது நான் மாத்திரமில்ல, சுவாமி விவேகானந்தரும் அந்த நம்பிக்கை உங்க மேல வச்சிருக்காங்க. அவர் வச்ச நம்பிக்கை எப்படி செயல்படுத்துறதுன்னு இப்போ சுவாமிஜி பெருமக்கள் பேசுவாங்க. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது உங்களுக்குன்னு நடத்தக்கூடிய ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி. தயவு செஞ்சு உங்கள் கவனச்சிதறல்கள் எதுலையும் போக வேணாம். பக்கத்தில் இருக்கிற பையனோட பேசணும், அப்புறமா பேசிக்கலாம். சரியா? நன்றி.